ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட ட்ரையல்ஸை பற்றின அப்டேட்டை தான் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் அவங்களுடைய ட்ரையல்ஸை ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ்லாம் 3 வீக்ஸ் பிஃபோராக அவங்களுடைய ட்ரையல்ஸை கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த லேட் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா, ஆர்சிபி மேலே கர்நாடகா கிரிக்கெட் போர்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா பேரில் பெங்களூர் அப்படிங்கிறத வச்சுட்டு கர்நாடகா பிளேயர்ஸ் அவங்க எடுக்கிறதே கிடையாது. ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் கர்நாடகா பிளேயர்ஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த இடத்துல ஆர்சிபி மேலே வச்சுருந்தாங்க. இப்போ மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா பிளேயர்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் இந்த ஒரு ட்ரையல்ஸ் இருந்திருக்கு. இந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண கர்நாடகா பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் காமன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் மயங்க் அகர்வால். டோட்டலி பஞ்சாப் கிங்ஸ் டீமில் கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் அப்படிங்கிற ஓப்பனிங் காம்பினேஷன் செம மாசாக இருக்கும். இந்த தடவை ஆர்சிபி கேஎல் ராகுலை டார்கெட் பண்ண போகிறதா தெரியுது. அதனால கூட மயங்க் அகர்வாலையும் டார்கெட் பண்ணி மயங்க் அகர்வால் கேஎல் ராகுல் காம்பினேஷனை பஞ்சாப் கிங்ஸ்க்கு அப்புறமா ஆர்சிபியில் ரீயூனைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல். மயங்க் அகர்வால் அந்த ஒரு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கான ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஜிடியில் விளாண்ட அபினவ் மனோகர் ஒரு ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவருடைய ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலிங்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் ஒரு தரமான ஒரு பார்ட் டைமர். மேக்ஸிமம் நமக்கு ஃபினிஷர் வேணும், அதுவும் இந்தியன் ஆப்ஷனில் வேணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர் எசென்ஷியலாக இருப்பார். லாஸ்ட் இயர் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி இந்த தடவையும் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுற பிளேயராக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் இருக்கிறார் ஆர்சிபிக்கு. லாஸ்ட் இயரும் ஆர்சிபியோட ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருந்தார். இந்த தடவையும் ஸ்ரேயஸ் கோபால் ஆர்சிபியோட ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர் தான் அவரும். ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்ரேயஸ் கோபால் வேணும்னு லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துருந்தோம். மறுபடியும் இந்த வருஷமும் அவரே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லுனித் சிசோடியா, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த ஸ்பின். டோட்டலி லுனித் சிசோடியாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவருக்கு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்பின் பேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கௌஷிக் அவர் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர். அவரை அந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் காமன் பிளேயர்ஸ்லாம் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கிரிஸ் ரகுவன்ஷி. லாஸ்ட் இயர் கேகேஆருக்காக ஆடின பிளேயரு. அவரை நம்மளால் அந்த ட்ரையல்ஸில் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் ஆர்சிபியோட இந்த ட்ரையல்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு சில உருவத்தை என்னால் பார்க்க முடியாது, தவிர ஸ்ரேயஸ் ஐயர் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ரிஷப் பண்ணிட்டு எங்கேயுமே என்னால் ஸ்பாட் பண்ண முடியல. கர்நாடகா பிளேயர்ஸ்க்காகவே இந்த ஒரு ட்ரையலை வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரையல்ஸில் இருந்து மயங்க் அகர்வால், அதுக்கப்புறம் அபினவ் மனோகர், ஸ்ரேயஸ் கோபால், அன்கிரிஸ் ரகுவன்ஷி, சிசோடியா, கௌஷிக்கில் கண்டிப்பாக ஒரு 3 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணால் கூட ஆர்சிபிக்கு தேவையான பிளேயர்ஸ் தான். இதில் யாரை செலக்ட் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.